இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா மீன்காரண்ணா வீட்டுக்கிட்டே வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். 1/2 கிலோ வந்து 150 ரூபா பாறை மீன். இது முண்டக்கண்ண கிழிச்சன்னு சொல்கிறாங்க, சபாஷ் பாறைன்னு சொல்கிறாங்க, இதுக்கு நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணேன், ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். அண்ணன்கிட்ட 200 கொடுத்தேன், சில்லறை இல்லை சொல்லிட்டு அப்புறம் 200 அப்படியே போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். 200 கொடுத்துட்டாங்க. மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. ஐஸில் வைக்காத மீனுமா, அப்படியே புதுசாக பிடிச்சி எடுத்துகிட்டு வரமான்னு சொன்னாங்க. ஸோ எப்போவுமே அவர்கிட்ட நல்லா தான் இருக்கும் மீன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து மீன் ஒரு 5 மீன் மட்டும் குழம்பு வச்சுக்கிட்டு, நல்லா பெரிய பெரிய மீனாக தான் இருந்தது. ஸோ 5 மீனில் வந்து பீஸ் போட்டால் 10 பீஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த 10 பீஸை போட்டு அப்படியே குழம்பு வச்சுட்டு, அதில் வந்து தோல் உரிக்கலை. தோல் உரித்தது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, வறுக்கிறதுக்கு வச்சுருந்தேன் பாருங்கள், ஒரு 6 மீன். அது மட்டும் வந்து தோல் உரித்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். அப்போ தான் அந்த நம்ம வறுக்கிற மசாலாலாம் வந்து மீனில் நல்லா அந்த மசாலா இறங்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கிழிச்ச மீன் வறுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதே மாதிரி தான் இது இருக்கும். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், கிழிச்ச மீனோட கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ எல்லா மசாலாவும் போட்டு, கொஞ்சம் லெமனு, பெப்பரு, எல்லா மிளகாத்தூள் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். மறக்காமல் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீன் ஒரு பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும் போதே குழம்புக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம். மீன் குழம்பு வந்து யாருக்குன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் மாமியாருக்கு தான் செய்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காலையிலேருந்து ஃபோன் அடித்து சொன்னாங்க. டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு இப்போ தான் வந்தார். மதியத்துக்கு குழம்பு, மதியத்துக்கும் நைட்டுக்கும் பார்த்துக்கிற மாதிரி வைக்கலாம் சொல்லிட்டு தான் மீனே வாங்கினேன். அப்புறம் மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.